போகும்போது 2 வாழைப்பூ உடைச்சிட்டு போனோம். வாழைப்பூ பொரியலோ வாழைப்பூ வடையை என்னத்தையாவது செய்யலாம். இந்த பயலுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏதாவது கல்லடப்பு கில்லடப்பு வந்துட்டு அடக்கப்படாது. நானும் அப்பப்ப செய்யணும்னு நினைக்கிறது, அப்புறம் அது செய்யே பட மாட்டேங்கு. அழகு மயிலாட அபிநயங்கள் கூட சிலம்பொல்லியும் புலம்புவதை கேள். தக்கட்டா கீட்ட தக்கிடதோம் திக்கிடதோம். ஆமா, பாட்டு சத்தம் கேக்கு. வீட்டுல தான் நடக்க போல. ஏன் மருமோல ஏமா உமா தக்கட்டா கீட்ட தக்கிடதோம் திக்கிடதோம். ஏமா பாட்டை இவ்வளவு சத்தமா போட்டா வேற காது வலிக்கு கேட்கவா செய்யும். யார் அது போற வாசல்ல நம்மள கூப்பிடுறது? சரி, ஆடிக்கிட்டே போய் என்னன்னு கேட்போம். தனிமையிலும் தனிமை, கொடுமையிலும் கொடுமை, இனிமை இல்லை வாழ்வில் எதற்கு இந்த இளமை? பேரென்ன நான் செய்த பாவம், அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள். இது என்னடா கொடுமை? என்ன கர்மத்துல மூஞ்சில அப்படி வச்சிருக்க இது? எட்டே பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன், என்னோட இளமையை பாதுகாக்கிறதுக்காண்டி. எப்படி, நல்லா இருக்கா? என் மோவின் காசை கறியாக்கிறதுலே இருளா கொமரி. உங்க மோவின் காசு கறியாகாததே என்னோட இளமைக்கு இளமை சேர்க்கும். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அம்மா, இப்ப என்ன மீனை வாங்கிட்டு இங்க வந்திருக்கிய? மீனை கழுவலையா? கழுவதுக்கு தாம்லா கொல்லப்புறத்துக்கு வந்தேன். இந்த அந்த மீனை பிடி. ஐயா, இப்ப நான் மீன் தொட்டுனா மீன் வடையா ஆயிரும். நீங்களே போய் கழுவுங்க. எதுக்கு ஏண்டதாரியே? வேணா மஞ்சட்டி எடுத்து கொண்டு தரட்டா? அதெல்லாம் பின்னாடி நான் அந்த பக்கம் கவத்தி போட்டிருக்கேன். அதுக்குள்ளதான் கொண்டு போய் போட்டு கழுவு. நான் அங்கே பக்கத்து தெரு வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். பக்கத்து தெரு முருகேசரி முடியாம டக்கலாம். அவளை போய் ஒரு பார்த்துட்டு வரேன். ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கலாம். ஐயா எத்தே, மீனெல்லாம் நான் இப்ப கழுவுற மாதிரி இல்ல. நீங்க வந்து கழுவுங்க. வேணா நான் அந்த சட்டிக்குள்ள போட்டு மூடி வைக்கேன். இங்க பாரு, மீனை கழுவி நீ தான் இன்னைக்கு கறி வைக்கணும். நான் எனக்கு எங்க சொந்தத்துல ஒரு ஆளி இறந்து போச்சு, அதுக்கு செத்தளவுலாம் கேட்க போனோம். அதனால நீ தான் இன்னைக்கு கறி வைக்க போறா. கறி வச்சு திங்கலன்னா பட்டினி கடை. நான் போற இடத்துல பாத்துக்கிடுவேன். என்னது, இன்னைக்கு மீனை கழுவி நான் தான் கறி வைக்கணுமா? ஆமா, இந்த அப்படி கழுவு. சோத்தையும் கையோட அடுப்புல போட்டுரு. அப்பதான் நீ கறியாக்கிறதுக்குள்ள சோறு வந்து அடக்கும். நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஐயா, அது பாட்டுக்கு மீனை நம்ம தலையில கட்டிட்டு போயிருச்சே. இத கழுவி குழம்பு வச்சு, ஐயே இது சரிப்பட்டு வராத நமக்கு. சரி, பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளே மீன் கறி வச்சு பார்ப்போம். எங்க மாமியார் கைப்பக்குவம் இல்லைனாலும் நம்ம கைப்பக்குவமும் நல்லா தான் இருக்கும். பாதி மீனை கறி வச்சுட்டு பாதி மீனை பொரிச்சு அப்படியே மீன் முள்ளோடு அப்படியே வாய்க்குள்ள விட்டு அப்படியே இழுத்து முள் அப்படியே மீனை சாப்பிடணும். அப்படி இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். மீனை கழுவிட்டு பெரிய பொண்ணுக்கு ஒரு போனை பண்ணி கூப்பிடுவோம். அவளும் வந்தால் நல்லா இருக்கும். காலுக்குள்ள அருவா கிடக்கு பாரு, பாத்து வா. பாத்துங்க, வா உட்காரு. உன் வீட்டுக்காரன் சாப்பிட்டானா? ஆமாக்கா, சாப்பிட்டாரு. அதனாலதான் வேற நான் சரி இங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்தா சோளம் எடுத்து சாப்பிடு. என்னக்கா சோளம் இங்குள்ளது? இங்க நம்ம தோட்டத்துல உள்ளதுதான். அங்க பின்னாடி கொஞ்சம் சோள கதிர் போட்டிருந்தாரு. அதான் இப்ப உழுறதுக்கு வண்டிக்காரன் வந்திருப்பான் போல இருக்கு. சாப்பிட்டுட்டு போன் அடிச்சாங்க, ஓடினாரு. ஓ அப்படியா? ஆமா, என்னமோ ஏக்கர் கணக்குல போட்டிருக்கானாங்க. வண்டியெல்லாம் கொண்டு வந்து உழுதுட்டு அடக்காரு. நம்மகிட்ட சொல்லியிருந்தா நம்மளே ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவளை கதிரையும் உடச்சிருந்துருக்கலாம், சோள கதிரை. இந்த மனசு வேற வேலை இல்லாம வண்டியை கூப்பிட்டு வந்து பண்ணியாரு. அந்த நீரே போய் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு நாங்களே உட்கார்ந்துட்டேன். ஆமா அதானே, நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாலும் பெரிய பொண்ணு உமா இவ்வளவு 4 பேரை கூப்பிட்டு செஞ்சிருக்கலாமே. வேலை கூலி கூட மிச்சம். அதைத்தான் சொன்னேன். இந்த மனுஷனுக்கு அறிவே கிடையாது சரசு. இப்படிதான் நம்ம கிட்ட ஒரு பேச்சு ஒரு வார்த்தை எதுவும் கேட்கறது கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரு. கடைசியில வாரத்துல வர்ற லாபத்தை எவன்டையாவது கொண்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். நட்டத்துக்கு என்னத்துக்கு இப்படி வேலை பார்த்துட்டு அடக்காரா தெரியல. நம்ம ஏதாவது சொல்ல போனா அவருக்கு கோவம் வரும். அவர்கிட்ட பேச ஆகாது. நான் அதனாலதான் எதுவும் சொல்லியது கிடையாது. அவர் இஷ்டம் போல என்னமோ பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். அதுலதான் 4 கதிரை விளைஞ்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு வந்தாரு. நான் அந்தால சுட்டு தரோன்னே அந்தால 4 ஓலையை போட்டு சுட்டு தந்துட்டு போறாரு. அது சரி, அது என்ன வாழைப்பூ உடைச்சி மடியில வச்சுக்கிட்டு இருக்கா? அது கரையாயிட போகுது பாரு. கரையாவதுக்கு நான் கொஞ்சம் பால் எல்லாம் வடியும்ல, அதை மண்ணில் போட்டு முச்சி தேய்ச்சி தான் எடுத்துட்டு வந்தேன். இனிமே பால் வடியாது. நான் அங்கே கீழே வைக்கேன். போகும்போது ஞாபகமா எடுத்துட்டு போனோம், மறந்துடாதீங்க. சரி சேர்ந்தே அப்ப வீட்டுக்கு போயிருவோன்னே. நீ கிளம்பிடுவல்ல இன்னும் கொஞ்சம் கழிச்சு. நானும் சாயங்காலமா போகணும். பத்துக்க வீட்டுல வேலை அந்தால கடைக்கு எல்லாம் போட்டபடியே வச்சுட்டு வந்திருக்கேன். நமக்கு போக வேண்டியதா, நமக்கு இங்க என்ன வேலை? என் வீட்டுக்காரு ஒரு வேலையும் நமக்கு வைக்க மாட்டாரு. எல்லாம் அவரே பாத்துக்கிடுவாரு. உங்க அளவுக்குலாம் நான் ஒன்னும் தோட்டத்துல வேலை பார்க்க மாட்டேக்க.
இப்பதான் முருங்கை பூ வச்சிருக்கா, நல்லா பூவா பூத்து கிடக்கு அவ்வளவும். அதுக்கு மருந்து அடிச்சுட்டு அடக்காரு. அதனால நீ வீட்டுக்கு போன்ட்டாரு. நான் பாத்துக்கிட்டேன்னு. சரி சரி, நானும் எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் ஓடல, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். சரி, நீக்கு சோள கதிரை சாப்பிடு, நல்லாதான் வெந்திருக்கு. நானே எங்கேயும் வெந்து வேவாமையும் அவசரத்துல தூக்கி போட்டு ஓடுறாருன்னு பார்த்தேன், நல்லாதான் வெந்திருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேக்கோ, பிள்ளைகள் சாப்பிடுவாங்கல்ல. அது போகும்போது எங்க வீட்டுக்கார கொஞ்ச நாள் கொண்டாங்கன்னா கொண்டு வந்து தருவாரு, அதை வீட்டுக்கு கொண்டு போய் கிடலாம். நீ இதை சாப்பிடு. இந்த பெரிய பொண்ணு உமாலாம் வந்திருந்தான்னா அப்பவே அவளத்தையும் அள்ளி சொல்லிட்டு ஓடி இருப்பாளுவே சுட்டுதுங்கன்னு. ஆமா, அவங்க இன்னைக்கு இன்னும் போனே ஒன்றும் பண்ணலையே. உமாளுக்கு போன சரியில்லை, அதனால போன் போட்டிருக்காண்டா. பெரிய பொண்ணு என்னன்னால தெரியல, வீட்டுல வேலை செஞ்சுட்டு அடக்கல நம்ம தெரியல. மாமியார் பிடிச்சு போட்டு ஒரே வீடுதோட துணி தவன் தானே அவ வேலை வாங்கும். அதான் என்னவா போன் அடிக்கலையே என்னமோ தெரியல. இல்லைன்னா வீட்டு பக்கம் வந்தாள்வனா அப்பயே போன் அடிச்சிருப்பாளுவே. படலாம் பூட்டி கிடக்க, கதவுலாம் பூட்டி கிடக்கு, தோட்டத்துக்கு போயிட்டீங்களான்னு போன் அடிச்சிருப்பாளுவே. ஆமா, நீங்க வீட்டுல இருந்துன்னா அடுத்து எனக்கு போன் வரும். இன்னும் போன் வரலன்னா ஏதாவது வேலையா கிடப்பாள்வெல்லாம் இருக்கும். பூனை ரெண்டை இப்ப நான் அடிச்சு கொல்ல போறேன். ஓடுங்க அங்கிட்டு. எத்தனை தலை மீன் தலையத்துக்கு படியது தின்னுட்டு இங்கனே சுத்திட்டு அடக்கு. பியாசடி இந்த பூனை அடிச்சு கறி வச்சிடட்டுமா? பூனை கறியை வச்சு தின்னுட்டு செத்து கிடக்காதெல்லாம் நாயே. ஒழுங்கா மீன் கறியை வை. உன்னைய நம்பி வேற உங்க மாமியார் மீனை கொடுத்துட்டு போயிருக்கு. ஆமா, அது எங்கேயோ போகுதான். இளவு விட்டுக்கா செத்த விட்டுக்கா எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போச்சு. அது வாரதுக்குள்ள சோறு பொங்கி கறியெல்லாம் ஆக்கி வச்சிருக்கணுமா. அது எப்படியும் வெளியே இற எடுத்துட்டு தான் வரும். இப்ப எனக்கு தான் சாப்பாடு. நல்லா மீனை பாதி பொரிச்சு பாதி கறியை வச்சு நல்லா சுட சுட சாப்பிடலாம்னு இருக்கேன். அதான் உன்னைய கூப்பிட்டேன் மூணை பண்ணி. நம்ம நல்லா இன்னைக்கு மீன் குழம்புல சோறு பொங்கி நல்லா சுட சுட சாப்பிடலாம்னு. வேணா லட்சுமி கொஞ்சோண்டு எடுத்துட்டு போவேன். என்ன கறிய? லட்சுமி அக்கா வீடு பூட்டி கிடந்து நான் அந்த தெருவழியா தான் வந்தேன். ஐயா, லட்சுமி வீட்டுல இல்லையா? அப்ப தோட்டத்துக்கு போயிருக்குமோ? அப்படிதான் நினைக்கேன். ஆள் இல்லை, கதவு படலை எல்லாம் பூட்டி இருந்துச்சு. சரி, அப்போ வீட்டில் ஆள் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு சரி நீ கூப்பிட்டியன்னு இப்படியே இங்கே வந்துட்டேன். சரி, நமக்கு இன்னைக்கு சமைச்சா நேரம் போயிரும்ல. சரி, நம்ம ரெண்டரை சமைச்சு எடுத்து சாப்பிடுவோம். முத என்ன குளிருது, வெளியே வர ஆக மாட்டேங்கம்மா. ஆமா, என் மூஞ்சம் ரொம்ப இந்த பனிக்கு ட்ரையா இருந்து பத்துக்க. அந்த வீட்டுல இருந்த பப்பாளியை அரைச்சி தப்பிட்டு கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு திரிஞ்சேன். அப்புறம் இந்த மீனை கழுவுனு தான் வேற நம்ம மூஞ்ச கழுவிட்டு வந்து மீனை கழுவுனேன். அப்படியா? ஃபேஸ் மாஸ்க் போட்டியோ? நல்லா இருக்கா ஃபேஸுக்கு? பாரு, நான் ஃபேஸ் மாஸ்க் போட்டப்பறம் நல்லா அழகா பப்பாளி கணக்கா பளபளன்னு இருக்கேன் பாரு. ஓ, மூஞ்சி எப்பயும் இப்படிதானலாம் இருக்கும், சொறி பிடிச்ச மாதிரி. அப்படியே தான் இருக்கு. என்ன பெரிய பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் பப்பாளியெல்லாம் அரைச்சி தேய்ச்சி என்னோட பியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிட்ட? பாதி பப்பாளி நல்லா பாதி பப்பாளி அரைச்சி பாதி மூஞ்சிக்கு தடவை பாதி அப்படியே வாய் வழியே உள்ள தின்னுட்டேன். அப்படியே தின்னுட்டு பளபளன்னு ஆகட்டும், உள்ளேயும் பளபளன்னு ஆகட்டும், வெளியும் பளபளன்னு ஆகட்டும் நல்லா தின்னேன். எவ்வளோ பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது உன் மூஞ்சிக்கலாம். சரி விடு, ஒரு நாள் பியூட்டிஷன் போயிருவோம். என்ன பியூட்டி பார்லர்ல போய் நம்ம மூஞ்ச பட்டி டிங்கரிங் பண்ணிட்டு வருவோம். ஏன்டாம்மா, பார்லருக்குலாம் போனால் இன்னும் கொஞ்சம் மூஞ்ச கொத்தி பியாத்தி எடுத்துருவாளுவா. அதுக்கப்புறமா அங்கங்கே பருபருவா வந்து குழியும் பள்ளமே ஆடும் பள்ளமும் ஆயிரம் மூஞ்சி. நான்லாம் பியூட்டி பார்லருக்கு வரலப்பா. நானே வீட்டிலே ஏதாவது பண்ணிக்கிட்டுறேன். எங்கள் மாமியார்ட்ட கேட்டால் ஏதாவது சொல்லும். அது கஞ்சி தண்ணியெல்லாம் எடுத்து மூஞ்சில் ராவுங்க. நான் தான் ஒழுங்காக ராவ முடியும் பத்துக்க. சோறு பிடிச்ச கஞ்சிவா? ஆமாம், அதெல்லாம் மூஞ்சில் ராவுன்னு தான் சொல்லும். அது மஞ்சள் போட்டு குளிங்கும். மஞ்சள் போட்டு நம்ம எங்கே குடிக்கிறது? மஞ்சள் பொடியது பிடிக்காது. அது மஞ்சள் போட்டோன்னா கிளவி கிழங்க மூஞ்சி சுருங்கில்லா போகும். என்னமோ தெரியல, அதான் சொல்லிட்டு அடக்கும். நான் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது சொல்லியதை வேற வழி இல்லைன்னா இனிமேல் நானும் அதுக்கிட்ட தான் கேட்டு ஏதாவது பண்ணணும் போல. மூஞ்செல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கு. என்ன திடீர்னு பெரிய பொண்ணு நீயும் பியூட்டில கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்ட? சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பனிக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால சொன்னேன். என்ன சொல்லு பெரிய பொண்ணு? சாந்தி வீட்டுக்கு பின்னாடி பப்பாளி பழம் ஒன்று பழுத்து கிடக்கு. அதை ஒரு நாள் மதில் ஏற ஆட்டையை போடணும். வேணா ஒரு நாள் ஆட்டையை போட்டு உன் மூஞ்சிக்கு தேய்ச்சிருவோம். நானே பப்பாளி ஆட்டையை போட்டு வந்த பப்பாளி தான், காசு கொடுத்து வாங்கின பப்பாளி இல்லை. என் மாமியார் என்னமோ மோயின் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசை நான் கறியாக்குறேன்னு அது கழுவி ஊற்றிட்டு போச்சு. நானும் வேற அதை சும்மா விட்டுட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மூடில் இருந்ததுனால. இல்லாட்டின்னா இன்னைக்கு அதை ஒரு வழி பண்ணியிருப்பேன். உனக்கும் உன் மாமியாருக்கும் வேற வேலை இல்லை. சரி, அதை விட்டு பெரிய பொண்ணு. எனக்கு நீ வெங்காயம் உடைச்சதா என்ன? நான் மீனை கழுவுனதுக்கு அப்புறம் குழம்புலாம் கூட்டியே புளியெல்லாம் உரப்பட்டு குழம்புலாம் கூட்டியே சோறு அடுப்பில் போட்டேன் பத்துக்க. அதுக்கப்புறம் வேற என்ன? புளி குழம்புக்கு வேற என்னடே போடுவாவ? மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ள போட்டு கொதிக்க விட்டு மீனை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதானே? அவ்வளோதானே? எல்லாரும் எப்படி பண்ணியாவளோ அப்படி நீயே பண்ணு. இல்லைன்னா யூடியூப்பை பாரு, அதில் பார்த்து பண்ணு. ஒருத்தர் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கியாவே, ஒருத்தர் அப்படியே போடியாவே, ஒருத்தர் இப்படி சொல்றாவே அப்படி சொல்றாவே. அதெல்லாம் குழம்புது. அதான் உங்ககிட்ட கேட்கேன். எனக்கு ரொம்ப நாள் அச்சா வச்சு மறந்து போச்சு. நம்ம வைக்கிறது தான் குழம்பு. தேங்காய் அரைக்கணும்ல, தேங்காய் அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
தேங்காய் கூட என்னெல்லாம் போட்டுட்டே அரைப்பாவ. கொஞ்சம் களிமண் அள்ளி வச்சு அரளா. பெரிய பொண்ணு கொஞ்சம் ஞாபகப்படுத்தல. இந்த சீரகம் வெங்காயம் தக்காளி இது மாதிரி எல்லாம் வைப்பாவளா இல்லைன்னா வேற எதாவது வைப்பாவளாடே? தேங்காய் கூட என் மாமியார் கொஞ்சோட சின்ன பிள்ளை வெங்காயமும் அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அரைக்கும், அவ்வளோதான் சேர்க்கும். சரி, என்னத்தையே போட்டு இன்னைக்கு கறி வைப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க தம்பி, மற்ற ஃபார்மாலிட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார் இது ஏதாவது கேஸ் ஆகுமா சார்? டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன், கத்தி ஆழமா வயிற்றுல இறங்குனதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் ஒரு 5 hours கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியும்னு இருக்காரு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு, அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னன்னு. சார் அது ஏதாவது தற்காப்புக்காக நடந்ததுன்னு சொல்லி கேஸ் இது பண்ண முடியல சார்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சரி சார். சரி, நான் ஒரு கான்ஸ்டபிள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போறேன். நாங்கள் ஸ்டேஷனில் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால ஏதாவதுன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. முடிஞ்சா நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு வாங்க, மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்கணும். ஓகே சார், ஒரு 1 hour கழிச்சு வரேன் சார். ஓகே தம்பி, சரி நான் வரேன். சரி சார். சார் ஒரு நிமிஷம். அழாதீங்கம்மா, இனிமே ஒன்றும் ஆகாது சாலினிக்கு. நீங்களும் அழாதீங்கம்மா. அதான் சந்தோஷம்னாக்க ஒன்றும் ஆகல, சாலினியை தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஏமா வேற அழுதுகிட்டே இருக்கீங்க? எனக்கு சோறு தண்ணி கூட இறங்கலாமா அந்த பிள்ளைய காணும்னு சொன்னதுல இருந்து. பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியும். சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி ஐயாவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் உயிரே வந்திருக்கு. சம்மந்தி அம்மா இனிமே அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு இன்னும் சங்கடமா இருக்கு. என் பிள்ளை சொன்ன மாதிரியே சாலினியை காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டான் பாருங்க. நான் கும்பிட்ட தெய்வம் என்னைய கைவிடல. எப்படியோ என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு கடவுள். என் மகளை நான் உயிரோட இனிமே பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் டாக்டர் இன்னும் ஒரு பதிலும் சொல்லலையேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது விஜயா, அழாத, தைரியமா இரு. நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? நீ இனிமே தைரியமா இரு. ஆமா சம்மந்தி, அழாதீங்க. இந்த நர்ஸ் பிள்ளை வருது வெளியே, அதுகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். அம்மா என் பிள்ளை எப்படிமா இருக்கா? ஆப்ரேஷன் முடிஞ்சது, மற்றபடி டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இப்பவே சொல்லிடுமா. டாக்டர் இப்போ வருவாங்க மேடம், அவங்களே எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை என்ன இப்படி சொல்லிட்டு போகுது, எனக்கு பயமா இருக்கே. டாக்டர் நீங்க தான் அந்த பேஷண்டோட கெஸ்டாமா? ஆமா டாக்டர், நான் தான் அவளோட அம்மா. இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? என் மருமகளும் பையனும் நல்லா இருக்கவள டாக்டர்? போத்தார் ஆல்ரைட். அந்த பொண்ணுக்கு மட்டும் தொண்டையில கத்தி குத்து பட்டதுனால கொஞ்சம் பிளட் ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குல்ல, ஸோ கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சப்பறம் அவங்கள போய் பார்க்கலாம். ஆனால் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது பெருசா. அதனால நீங்கள் அவங்கள பேஷண்ட்டை போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் என்ன ஒரு 1 hourல மயக்கம் தெளிஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. அவருக்கு ஜஸ்ட் ரொம்ப சாப்பிடாம கொள்ளாமல் அவர் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுறாரு. அதனால தான் அப்படி இருக்குது. அவருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அவரும் எந்திரிச்சிருவாரு. நீங்கள் அதனால எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரி டாக்டர். சமந்தியம்மா நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சமந்தியம்மா நீங்கள் பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்கங்க. சரி சமந்தி. விஜயா வா, நீ ஒரு ஜூஸ் ஆகுது குடி. எதுவும் சாப்பிடாம கொள்ளாம பச்சை தண்ணி பண்ணல படாம எப்படி இருக்க பாரு. அதான் டாக்டரே சொல்லிட்டாருல பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இப்ப அவன் மயக்கத்துல தானே இருக்கு. அவன் மயக்கத்துல இருந்து எந்திக்கிறதுக்குள்ள வா, உனக்கு கேண்டீன்ல ஒரு டம்ளர் ஜூஸாவது வாங்கிட்டாரு. ஏண்டாங்க என் பிள்ளைய பார்த்து அவ கண்ணு முழிச்சு அவ என்கிட்ட பேசினாதான் எனக்கு பச்சை தண்ணி பல்லல படங்க. ஆண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆண்டி, நீங்க போய் ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு வாங்க. போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இங்க தானே இருக்கோம். வா விஜயா, சொன்னா கேளு. சரிங்க வாங்க. நீங்களும் ஒன்னும் திங்காம குடிக்காம இருக்கியே, வாங்க ஒரு காப்பியாவது குடிங்க வாங்க. வா. சாலினியை பார்த்ததும் சந்தோஷனாவும் இப்படி மயங்கி விழுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சரியா சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சு தேடிட்டு இருந்தாங்கல்ல, அதான் டயர்டா இருப்பாங்க. அதை என்ன கொஞ்சம் கழிச்சு கண்ணு முழிச்சிருவாங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல. இனிமே நம்ம பயப்பட வேண்டாம். அஜய் என்னாச்சு அஜய் உனக்கு? ஏன் இப்படி ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பேசு. எதுவுமே பேசாம கொள்ளாம எந்த ரியாக்ஷனும் தராம இப்படியே நீ இருக்க. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு அழத்தொன்னா கூட அழுதுரு. நீ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சிவி. நானும் ஒரு வகையில இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு என் மனசு ரொம்ப பதபதிக்குது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன பண்ணுன? அவன் நம்பிக்கை துரோகின்னு நமக்கு தெரியாம போச்சு. கூடவே இருந்து இப்படி குளிப்பறிப்பான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? அவன் சாலினிக்காக தான் என் கூட வந்து இப்படி பழகிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது சுவி. அவன் வேணா என்னையே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நான் அவனை நண்பனா தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. நம்ம கூடவே இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கான். நண்பை மாதிரி கூடவே இருந்து கழுத்து எடுத்துட்டு போயிட்டான். அவன்லாம் செத்தா கூட அவனை மன்னிக்க கூடாது. அவனும் இப்ப ஐசியூல தான் இருக்கான். எதுவா இருந்தாலும் 5 hours அப்புறம் தான் சொல்ல முடியும்னு இருக்காங்க. எப்படியோ போயிட்டு போறான், விடுங்க. எப்படியோ சாலினி தப்பிச்சிட்டா. நிரந்தரமா அவெல்லாம் ஜெயிலே தான் இருக்கணும், அப்படியே பொழைச்சா கூட. எக்ஸ்கியூஸ் மீ, சந்தோஷ் அவங்களோட கார்டியன் யாரு? என்ன மன்னிச்சிரு சுவி. அட நீ அழாதடா அஜய். நீ அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க தான் சிஸ்டர். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. முழிச்சு விமல் விமல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டு சிஸ்டர். விமல் நில்லுங்க, நானும் வரேன். வா ஜெய், நம்மளும் போய் சந்தோஷம் பார்க்கலாம். நான் வரல சுவி, நீங்க போய் பாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை பார்க்கவே எனக்கு முடியல. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. வேண்டாம் சுவி, நீ போ. சந்தோஷ் ஃபஸ்ட்டு சாலினி கண்ணு முழிச்சு அவளை பார்த்து பேசட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து பேசிக்கிறேன். இப்போ அவரை பார்த்து பேசுகிற மனநிலைமையில நானும் இல்லை. அவருக்கும் என்னை பார்த்தா கஷ்டமா இருக்கும்.
அப்பனா நானும் போகல, விடு, உன் கூடவே இருக்கேன். அட சுவி, நீ போ. நீ போகலன்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க. போய் சந்தோஷ் ப்ரோ எப்படி இருக்காருன்னு போய் பாரு. சாலினி கண்ணு முழிச்சு சந்தோஷ் கூட பேசி அவ சந்தோஷமா இருக்கத பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ற? உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாடா. நீ தானே கஷ்டப்பட்ட சாலினியை கண்டுபிடிக்க. பரவாயில்ல சுவி, இருக்கட்டும், நீ போ, நான் அங்கே தான் இருப்பேன். ஹாய் மக்களே, இந்த ஜீவா சிவன் பிள்ளை ஒரு கவரிங் செயின் சேனல் வச்சிருக்குது, ஜீவா சிவன் கவரிங் சொல்லறேன்னு. அதில் போய் பாருங்க, கொஞ்சம் கலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கோம். அது நம்பர் எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கிடுங்க. அந்த நம்பரை கேட்டு வாங்கி அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச செயின் எல்லாம் வாங்கிக்கிடுங்க. நல்ல அழகழகான செயின்லாம் வச்சிருக்கு அந்த பிள்ளை. அந்த கீழே கொடுத்துருக்கல அந்த நம்பர் தான். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டாலும் சொல்லணும் அந்த பிள்ளை. ஏக்கா, அந்த பிள்ளை இப்போ ஆஃபர் போட்டிருக்குது. ஆஃபர்னா 550 650 செயின் எல்லாம் 499 ரூபாயா என்னமோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. 500 ரூபாய் சேனலாம் 350 ரூபா 450 ரூபாய்க்கு கொடுக்குது. அப்படியே? ஆமா, அந்த பிள்ளைகிட்ட யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமா கேட்டு வாங்கி போட்டுக்கிடுங்க. நல்லா உழைக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆமா, காலேஜ் பிள்ளைகளுக்கு என் மோளுக்கெல்லாம் 2 எடுத்து போட்டிருக்கேன். அது பாட்டுக்கு கிடக்கு 2-3 மாசமா. ஆமா, ஷார்ட் செயின்லாம் 300 ரூபா, பார்த்துக்கிடுங்க. நல்லா அது பாட்டுக்கு கிடக்கு, வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்குது. நல்லா நம்ம இந்த குளிருக்கு சுடுதண்ணி தானே போட்டு குளிக்கும். அப்படி குளிச்சா கூட வரவல்ல, அப்படியே கிடக்குது தங்க மாதிரியே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டு வாங்கி இப்பயே வாங்குங்க. கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருக்கு, வேணுங்கவங்க போய் வாங்கிக்கிடுங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டாமா. பெரிய பெரிய டாலர் செயினெல்லாம் கடைகளுக்கு போனால் 1500 ரூபா 1800 ரூபா சொல்லுவான், 2000 ரூபாய்னு சொல்லுவான். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட 1300 1300க்குள்ளே தான் இருக்கும், 1000 ரூபாய்க்குள்ள. ஆனால் நல்லா உழைக்குதுக்கா. இப்போ இருக்கிறதே வாங்கிக்கிட்டோம், நம்ம வாங்கி போட்டிருக்கோம், நமக்கு நல்லா இருக்கு சொல்லியும். ஆமாம், அதுக்கப்புறம் அதிக விருப்பம்.